ஹாய் ஹலோ வணக்கம் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். அதுவும் POCO F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங்கை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ POCO F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பெஷலாக கேமர்ஸ்க்காகவே கேமிங் இருக்கிறது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸோட ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு மார்க்கெட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது, இதில் கேமிங் ட்ரிகர்ஸ்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, அண்ட் மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே எப்படி இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்படி இருக்குது, கேமரா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்கா, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த டவுட்டுக்கு எல்லாம் கிளாரிட்டியா இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. சோ வீடியோல எல்லாத்த பத்தியும் டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் அதே மாதிரி POCO F3 GT எல்லாம் காசு கொடுத்து வாங்கி ரிவ்யூ பண்ற அளவுக்கு சேனல் டெவலப் ஆயிடுச்சாடா அப்படின்லாம் சில பேர் நினைக்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் போன் நம்ம காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்மார்ட் போன் கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்களுடைய ஓன் யூசேஜுக்காக பர்ச்சேஸ் பண்ண ஒரு ஸ்மார்ட் போன் தான். சரி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்கு, ஏது இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் டீடைலா சொல்லலாமே அப்படின்றதுக்காக வாங்கி இந்த ஒரு ரிவ்யூ அப்படின்றத நான் பண்ண போறேன். மற்றபடி அவங்களும் TechStream அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதுல இந்த ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் வீடியோ அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ நீங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு அவங்க வீடியோவை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மேல ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மொபைலுடைய பாக்ஸ்னு பார்க்கும்போது அவங்களுடைய சிக்னேச்சர் பிளாக் அண்ட் எல்லோ அப்படின்ற இந்த கலர் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைட் மேலே POCO அப்படின்றத சின்னதாகவும் கீழே F3 GT அப்படின்றத பெருசாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்க்கும்போது ஒரு சில இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டேரெக்டாக மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே போயிடலாம். என்னடா அன்பாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மொபைல் எல்லாம் பிரித்து வச்சிருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் திரும்பவும் உள்ள வச்சு நம்ம அன்பாக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் வெளில உங்களுக்கு இங்கே நான் ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த POCO F3 GT இந்த ஸ்டைலிஷான மொபைல் இருக்கு. அது கூடவே இந்த மொபைலுக்காக ஒரு கேஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக 67 வாட்ஸ்க்கான ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜர் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே நம்ம கொடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கான கேபிள் எல்லோ கலரில் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. கேபிளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ட் அதே மாதிரி இந்த கேபிள் ஸ்பெஷலா ஒரு எல் ஷேப்கான கேபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு கேமிங் ஸ்மார்ட் போன். ஸோ அதிகமாக கேமிங் விளையாடுறவங்க சார்ஜ் பண்ணிட்டு கேமிங் விளையாடும் போதுமே ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க எல் ஷேப்கான ஒரு கேபிள் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் இந்த கேபிளுமே நம்ம சார்ஜ் பண்ணிட்டு கேம் விளையாடும் போது ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கு. நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இந்த கேபிள்னால இல்ல. மற்றபடி இதுல நமக்கு 3.5mm கான ஆடியோ ஜாக் கிடையாது. அதுக்கு பதிலாக டைப் C to 3.5mm கான ஆடியோ ஜாக் கன்வெர்ட்டர் இங்க பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நம்மளுடைய 3.5mm கான ஆடியோ ஜாக்கை கனெக்ட் பண்ணி நாம சாங்ஸ் எல்லாமே கேட்டுக்க முடியும். அண்ட் அது போக இங்க சிம் எஜெக்டர் டூல் அண்ட் புக் மேனுவல்ஸ் எல்லாமே as usual கொடுக்குற மாதிரி இங்கேயுமே இந்த ஸ்மார்ட் போனுடைய பாக்ஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டைலிஷான POCO F3 GT ஸ்மார்ட் ஃபோனை கையில் எடுத்து டிசைனை பற்றி பார்ப்போம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி பிராண்ட் கிட்ட இருந்து லான்ச் ஆன இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் அதை பார்க்கும்போது டிசைன் எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ரொம்பவே யூனிக்கான ஸ்டைலிஷான டிசைனாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். பட் நேரில் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதே மாதிரியான ஒரு அட்ராக்ஷனோட இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு சின்னதாக இருந்துச்சு. பட் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நேர்லையுமே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. டிசைன் ரொம்பவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இங்கே இந்த கன் மெட்டல் சில்வர் அப்படின்ற இந்த ஒரு கலர் வேரியன்ட் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த கலர் வேரியன்ட் பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம இமேஜஸ்ல பார்த்த மாதிரியே ஒரு நல்ல குவாலிட்டியான டிசைன் தான். லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி குவாலிட்டியுமே ரொம்பவே நல்ல குவாலிட்டி. அலுமினியம் அலாய் மெட்டல் ஃப்ரேமோட தான் இந்த பேக் சைட் பாடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியில எந்த குறையுமே இல்லை, ரொம்பவே சாலிடா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பேக் சைட் கார்னிக் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மொபைலுடைய குவாலிட்டியை பற்றி பெருசாக குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்பவே நல்ல ஒரு பில் குவாலிட்டி அப்படின்றது பண்ணியிருக்காங்க. மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸ் மொபைல் 205 கிராம்ஸ்க்கான வெயிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் வெயிட் கையில் எடுக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. மேபி நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுமே 200 கிராம்ஸ் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு வெயிட் அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. பட் திக்னஸ்னு பார்க்கும்போது இங்கே திக்னஸ் ரொம்பவே ஸ்லிம்மாக தான் கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த சைட் டிசைனுமே கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கர்வ் ஷேப்லலாம் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால டிசைனில் எந்த குறையும் இல்லை, ரொம்பவே பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் சைட் ஃபினிஷ்னு பார்க்கும்போது மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. கையில் கிரிப் எல்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்குது. அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அண்ட் கேமரா மேலே இங்கே கேமரான்னு பார்க்கும்போது இது வரைக்கும் வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே ரொம்பவே சின்ன கேமரா செட்டப் அப்படின்னு நான்
நான் நினைக்கிறேன். ரொம்பவே சின்னதா இருக்கு, டிசைன் வைஸ் பார்க்கறதுக்குமே ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கேமராவை சுத்தி ஒரு சின்ன எலிவேஷனோட ஒரு சின்ன மெட்டல் ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொபைலை கீழே வைக்கும் போது கேமராவுடைய லென்ஸுக்கு எந்த டேமேஜும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன மெட்டல் ஃப்ரேம் மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கேமராவுடைய லென்ஸுக்கு மேலேயும் கீழேயும் எல்இடி லைட்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி லைட்கான இண்டிகேஷன் சார்ஜ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போதெல்லாம் இங்கே அழகாக கலர் கலராக நமக்கு அந்த லைட் அப்படின்றது எரிஞ்சு காமிக்குது. இதுவுமே ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய முன்பக்கம் டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இங்கே 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் டர்போ ஆம்லோட்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 10 பிட்கான கலர் ரெசல்யூஷனில் இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே உண்மையிலேயே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கு. பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே வைப்ரண்டாக இருக்குன்னு சொல்லலாம். அது போக இதில் கேமிங்காக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 480 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், HDR10+ சப்போர்ட், கார்னிங் உதிலகிளஸ் 5 ப்ரொடக்ஷன் எல்லாமே இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். இன்டோர் யூசேஜ், அவுட்டோர் யூசேஜ் எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டென்ட் பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக வைப்ரண்டாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த பெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே சின்னதாக ரொம்பவே ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்னதாக இங்கே பெசல்ஸ் இருக்கிறதுனால பெசல்லெஸ் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் வீடியோ கண்டென்ட் எல்லாம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக வைப்ரண்டாக மட்டும் இல்லாமல் பெசல் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பெசல்லெஸ் டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல கிடைக்குது. அந்த வகையில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே இதுக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதில் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5065 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜரை அவங்க பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கை வச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது 15 மினிட்ஸில் 50% சார்ஜ் ஏறிடும் அப்படின்ற மாதிரி கம்பெனி கிளைம் பண்ணாங்க. பட் நாங்கள் செக் பண்ண வரைக்கும் 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ள 0 to 100% அப்படின்றத அச்சீவ் பண்ணிடுது. அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய 50% கொஞ்சம் ஸ்லோவாக ஏறுது. 40லேருந்து 45 மினிட்ஸ்க்குள்ள 100% அப்படின்றது இந்த ஒரு சார்ஜர் மூலியமாக சார்ஜ் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரான்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இந்த செல்ஃபி கேமரா அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கக்கூடிய இடத்துலலாம் ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. பட் சம்டைம் HDR ஆன் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபேஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி லைட்டாக பெயிண்ட் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்டோட சில ஃபோட்டோஸ்லாம் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி இண்டோரில் லைட்டிங் கண்டிஷன் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கும்போது மெயினாக போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கும்போது அந்த ஃபோட்டோஸுடைய எட்ஜஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இல்லை, எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கொஞ்சம் அங்கங்க மிஸ் ஆகி தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டி இருந்துச்சு. ரொம்பவும் அதிகமாக சொல்ல முடியாது, ரொம்பவும் கம்மியாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டி இந்த செல்ஃபி கேமரால இருந்து கிடைக்குது. அப்படி ரியல் செட் கேமரான்னு பார்க்கும்போது இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப். அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.65 அப்பச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. அது போக 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சலுக்கான 2 சப்போர்ட்டிவ் கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியல் செட் கேமராவுடைய இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாம்பிள் இமேஜஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த ரியல் செட் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது எனக்கு பெருசாக இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கொஞ்சம் கலர்ஸ் அதிகமாகவே இருக்குது. நம்ம எடுக்கும்போது யூஸ்வலாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய கலர்ஸை விட கொஞ்சம் அதிகமாகவே பாப்பப் பண்ணி இந்த இமேஜுடைய அவுட்புட் அப்படின்றது நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி கலர்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு கேமரா செட்டப் அப்படின்றது ஒரு சூட்டபிளான கேமரா செட்டப்பாக இருக்கும். இல்லை எனக்கு நேச்சுரல் கலர் தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த கேமரா செட்டப்புடைய வீடியோ கேமரான்னு பார்க்கும்போது வீடியோலையுமே எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே ஸ்டேபிளாக வீடியோஸ் அப்படின்றது ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுது. அந்த வீடியோ ரெக்கார்டிங்ல எனக்கு பெருசா இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றபடி இந்த கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே எக்கச்சக்கமான மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது கேமராவில் கொடுத்துருக்காங்க. டியூவல் வீடியோ மோடு, க்ளோன் மோடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்டாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்றது நம்மளால எடுத்துக்க முடியுது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஓவரால் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஒரு கேமரா ஸ்பெஷல் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, இது கேமிங் ஸ்பெஷல் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேமரா ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலுமே இதில் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னும் கவலைப்பட தேவையில்லை. ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரால இருந்து எடுத்துக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனே ஒரு கேமிங் ஸ்பெஷல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படிப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் கேமிங்காக பர்ஃபார்மன்ஸுக்காக மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 அப்படின்ற ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல்லே நிறையவே பார்த்துட்டோம். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்னே சொல்லலாம். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேற லெவலில் கொடுக்கும். ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 865 ப்ளஸ்க்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 சிப்செட் உங்களுக்கு கொடுக்கும். அதனால பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு எந்த
குறையுமே இருக்காது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொடுக்குது. அண்ட் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்குது. இதில் நாங்கள் BGMA அண்ட் Asphalt 9 மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளாண்டு பார்த்தோம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரொம்பவே ஸ்மூத்தாகவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அதோட இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 480 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்லாம் இருக்கிறதுனால கேமிங் பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையுமே இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே நமக்கு அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக Mediatek Dimensity 1200 அப்படின்ற சிப்செட் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கேமிங்காகவே இதில் கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக சொல்லணும் அப்படின்னா மேக்வல் ட்ரிகர்ஸ் அப்படின்ற கேமிங் ட்ரிகர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃபோனுடைய ரைட் சைடில் டாப் அண்ட் பாட்டம் 2 மேக்வல் ட்ரிகர்ஸ், 2 கேமிங் ட்ரிகர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால கேம்ஸ் அப்படின்றது விளையாண்டுக்க முடியுது. நம்ம கேம்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஷனை இந்த ட்ரிகர் மூலியமாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்ஷன்ஸை இந்த ட்ரிகர் மூலியமாக நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் BGMA கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அதில் ஷூட்டிங் அண்ட் ஸ்கோப் இந்த ரெண்டுத்துக்கும் இந்த 2 ட்ரிகரையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனிமீஸை ஷூட் பண்ணும்போது இல்லை ஸ்கோப் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ட்ரிகருமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. எந்த ஒரு குறையுமே இல்லை. ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே நம்மளுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே இந்த ட்ரிகர் அப்படின்றது பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரிகர் யூஸ் பண்ணி விளையாடும் போது கொஞ்சம் புதுசாக இருக்குது. நம்ம விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாளாக நம்ம டச் யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு டக்குன்னு இந்த ட்ரிகர் யூஸ் பண்ணி விளையாடணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேபி எனக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் அது ஈஸியாக கூட இருக்கலாம். மற்றபடி ட்ரிகர்ஸில் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. அண்ட் இந்த ட்ரிகர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே சைடில் 2 ஸ்லைடரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைடர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணாத டைமில் நம்ம அந்த ட்ரிகர்ஸை ஃப்ரேமுக்கு உள்ள ஹிடனாகவும் வச்சுக்கலாம். நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ மட்டும் இதை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ட்ரிகரை வெளில கொண்டு வந்து நம்ம கேம்ஸ் அப்படின்றது விளையாண்டுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ட்ரிகர் நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ, மற்றபடி யூஸ் பண்ணும்போதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ அப்படின்ற டவுட் எல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட், இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேம் விளையாடும் போது ஹீட் ஆகுதா, ஹீட்டிங் இஷ்யூஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த வகையில் நான் கேம் விளையாடி பார்த்த வரைக்கும் எனக்கு பெருசாக ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே ஃபீல் ஆகலை. லைட்டாக மொபைல் ஹீட் ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய அந்த வேப்பர் கூல் டெக்னாலஜி அப்படின்ற இந்த டெக்னாலஜி அந்த ஹீட்டை ரிலீஸ் பண்ணிட்டு நமக்கு உடனே கூல் பண்ணி கொடுத்துருது. அதனால ஹீட்டிங் இஷ்யூஸ் எனக்கு கேம் விளையாடும் போது பெருசாக எதுவும் ஃபீல் ஆகலை. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நான் இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்றது ஃபேஸ் பண்ணேன். மெயினாக இந்த வீடியோக்காக நான் கேமரா சாம்பிள்ஸ் செக் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்றது நான் ஃபேஸ் பண்ணேன். மேபி அது நான் அவுட்டோரில் ரெக்கார்ட் பண்ணதுனால அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்துச்சா அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியல. பட் இன்டோரில் கேமரா யூஸ் பண்ணும்போதுமே கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்றது இருந்துச்சு. பட் இந்த கேமரா யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் அவங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாகவே கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்படி அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் நான் கேமரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்றது ஃபேஸ் பண்ணேன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெஷலாக கேமர்ஸ்க்காகவே ட்ரிபிள் மைக்ரோஃபோன் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம் மட்டும் இல்லாமல் சைட்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா மைக்ரோஃபோன் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கேம் விளையாடும் போது வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே கேம் விளையாடுறோம் அப்படின்னா இந்த 3 மைக்ரோஃபோன் இருக்கிறதுனால இன்னுமே குவாலிட்டியான ஆடியோ அப்படின்றது நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக இதில் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்மி அட்மோஸ் அண்ட் ஹை ரிஸ்க்கான ஆடியோ சர்டிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே நல்ல லவுடான ஆடியோ குவாலிட்டி அப்படின்றது எடுத்துக்க முடியுது. மெயினாக நம்ம கேம் விளையாடும் போதெல்லாம் அந்த கேமுடைய சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்ல லவுடாக இங்கே நமக்கு கேட்குது. அண்ட் அதோட இதில் சிம் ஸ்லாட்டுன்னு பார்க்கும்போது 2 ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. SD கார்டுக்கான ஸ்லாட் இங்கே கிடையாது. அண்ட் OS Android 11 மேலே MIUI 12.5.4க்கான வெர்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு பாக்ஸில் வருது. ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் எல்லாருக்குமே தெரியும். 6+128GB வேரியன்ட் 27,000க்கும் 8+128GB வேரியன்ட் 29,000க்கும் 8+256GB வேரியன்ட் 31,000 அப்படின்ற ப்ரைசிங்க்கும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ லான்ச்சிங் சேல் ஆஃபராக ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் ₹1,000 ப்ரைஸ் கட்டும், செகண்ட் வீக் ₹500 ப்ரைஸ் கட்டோடையும் இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ப்ரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன், பில்ட் குவாலிட்டி, டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த 4 விஷயத்துக்காக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த 4மே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஹைலைட்டான விஷயம்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஓரளவுக்கு டீசென்டான கேமரா குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாகலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த மேக்வல் ட்ரிகர்ஸ் அப்படின்ற அந்த ட்ரிகர் எனக்கு பர்சனலி புதுசாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. மேபி உங்களுக்கு அது ஈஸியாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். பட் எனக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் இந்த மேக்வல் ட்ரிகருடைய பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை. ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே நமக்கு எல்லா கண்ட்ரோல்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் படி இதில் எந்த குறையும் இல்லை. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்றது ஃபேஸ் பண்ண நான் கேமரா யூஸ் பண்ணும்போது மெயினாக ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்றது ஃபேஸ் பண்ணேன். பட் இந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் அவங்களால சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாகவே கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கு ஹீட்டிங் இஷ்யூஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்த்து வாங்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். லாங் ரனில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்கா, ஃபியூச்சரில் அப்டேட் கொடுத்து இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். மற்றபடி எனக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்லை. மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் போதும், கேமிங் விளையாடும் போதெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஃபாஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்கக்கூடிய
இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓவரால் எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண கிடைச்ச நேரத்தில் நான் நோட்டீஸ் பண்ண எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு பட்சத்தில் இந்த வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.